பயிர்க்கடன் 1 லட்சம் ரூபாய் எனில் 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி. 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் வாங்கியிருந்தால் 35,000 ரூபாய் தள்ளுபடி என்றும் முதல்வர் விஜய் அறிவிப்பு. 75,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். 100 நாள் சாதனை மலர் மற்றும் காலப்பேழை புத்தகத்தை வெளியிட்டார் முதல்வர் விஜய். தாவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகளை விளக்கும் வகையில் மலர் வெளியீடு. நூறு நாள் சாதனை என அரசு பெருமை பேசும் வேளையில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்து வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி விமர்சனம். சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை சரி செய்ய போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். 100 நாள் சாதனைன்னு இந்த அரசு பெருமை பேசுற இதே நேரத்தில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இந்த 100 நாளில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கு அப்படிங்கிறதும் இந்த சம்பவங்களே சாட்சி. இது மாதிரியான சம்பவங்கள் தொடராமல் இருக்க இந்த அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்க போகுது? மிக முக்கியமாக பள்ளி கல்லூரிகளில் வன்முறைக்கு எதிராகவும் ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்கவும் கவுன்சிலிங் வகுப்புகளை நடத்த வேண்டும்னு இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றோம். தாவேக அரசின் 100 நாட்களில் எந்த சாதனையும் இல்லை. தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் தாவேகவின் சாதனை என அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். தமிழக வெற்றி கழக ஆட்சியில எந்த ஒரு பெரிய புதிய திட்டமும் கொண்டு வரல, அறிவிக்கவும் இல்லை. ஆக தமிழக மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்ததுதான் அந்த 100 நாள் ஆட்சியுடைய சாதனை. நிர்வாக குழப்பமே தாவேக அரசின் சாதனை என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் விமர்சனம். விவசாயிகளும் பொதுமக்களும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் சாடல். கோவையில் கல்லூரி மாணவனை 20 பேர் சேர்ந்து அடித்து கொன்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி குற்றச்சாட்டு. அமுதன் கொலை சம்பவம் அரசின் அலட்சியத்தாலும் போலீசாரின் பொறுப்பற்ற போக்காலும் நடந்தது என்றும் தாக்கு. கோவையில் 19 வயது பொறியியல் மாணவர் அமுதனை 20 பேர் கொண்ட ஒரு கும்பல் சென்ற திங்கட்கிழமை அடிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த கொலையை ஏதோ ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லது கோஷ்டி பூசலாகவோ நாம் கடந்து போய்விட முடியாது. அரசின் அலட்சியத்தால, காவல்துறையுடைய பொறுப்பற்ற போக்கால தான் இந்த கொலை நடந்திருக்கு என்பதுதான் குற்றச்சாட்டு. திருவொற்றியூர் மாணவர் கொலை வழக்கில் நேர்மையான விசாரணை நடக்கும் என அமைச்சர் ராஜ்மோகன் பதில். கொல்லப்பட்ட தனுஷின் சகோதரருக்கு அரசு வேலை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. இந்த சம்பந்தப்பட்ட அந்த கோவை வழக்காக இருக்கட்டும், திருவொற்றியூரில் பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய வீடாக இருக்கட்டும், முதல் விஷயம் அந்த குடும்பத்திற்கு தேவைப்படக்கூடிய முழுமையான நேர்மையான போலீஸ் விசாரணை, நேர்மையான முறையில் போலீஸ் விசாரணை நடைபெற வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க காவல்துறையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கிறோம். தனுஷ்குமார் அவர்களினுடைய அன்பு சகோதரருக்கு ஒரு அரசு வேலையும் தர வேண்டும் என்று முடிவு செய்து மாண்புமிகு முதல்வர் அவர்களினுடைய அனுமதியோடு அந்த குடும்பத்திற்கு ஒரு அரசு வேலை. கோவை அமுதன் கொலை வழக்கை போதைப்பொருள் விவகாரமாக சித்தரிக்க வேண்டாம் என சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பதில். போதைப்பொருள் குறித்து புகார் அளித்ததால் அமுதன் கொலை என கூறுவதில் உண்மை இல்லை என்றும் விளக்கம். இவ்வழக்கு போதைப் பொருள் தொடர்பான வழக்கும் அல்ல. இது வேறு மாணவர் குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட முன்னுரிமை மற்றும் அதனை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கும் நோக்கிலான தாக்குதலின் காரணமாகவே இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது. எனவே உண்மை நிலவரத்திற்கு மாறாக இவ்வழக்கை போதைப் பொருள் தொடர்பான சம்பவமாக சித்தரித்து வழக்கின் உண்மை தன்மையை திசை திருப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். திமுக ஆட்சியில் போதைப் பொருள் புழக்கம் இருந்ததாக சட்டமன்றத்தில் அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு.
போதைப்பொருள் கடத்தல் புகாரில் கைதான ஜாஃபர் சாதிக் மீது திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் விமர்சனம். இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போதிருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. ஜாஃபர் சாதிக் மீதான புகாரை அடுத்து திமுகவிலிருந்தே அவர் நீக்கப்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பதில். மைதானத்தில் அமைச்சர் சரத்குமார் பவுடர் நுணுக்கிய காட்சி தொடர்பாக தாவேக அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதா என கேள்வி. சம்பந்தப்பட்ட ஒரு நபரின் பெயரை சொல்லி குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். அந்த சம்பந்தப்பட்ட நபர் மீது அப்படி ஒரு குற்றச்சாட்டை எழுந்ததுமே எங்களுடைய தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை கைது செய்து அவருடைய கட்சியிலிருந்தே உடனடியாக நீக்கிவிட்டோம். ஒரு அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிக்கிட்டு மாத்திரை நுணுக்குனு கதை விட்டாரு. அவர்கிட்ட உங்களுடைய காவல்துறை ஏதாவது விசாரணை நடத்துச்சா? அவர் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? மாத்திரை நுணுக்குவது குறித்து விளக்கம் அளித்தும் ஆதாரமின்றி குற்றம் சாட்டக்கூடாது என அமைச்சர் சரத் பதில். கடந்த ஆட்சி காலத்தில் போதைப் பொருள் புழக்கம் இருந்தது என்பதை திமுக ஒப்புக்கொள்கிறதா என கேள்வி. அதாவது ஸ்டேடியம்ல இருந்து இந்த மாதிரி நடந்ததுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி அளித்தாச்சு. அந்த சமயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி தான் நடந்தது. அப்போ ஸ்டேடியம் வாசல்ல இருந்து இவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரியான போதைப் பொருள் வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களா? அப்போ அதனால ஆதாரம் இல்லாமல் விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமா தேவையில்லாத போதைப் பொருள் புழக்கம் என்பது கடந்த 100 நாட்களில் உருவானது அல்ல, முந்தைய ஆட்சியின் தொடர்ச்சி என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதி. ஆதாரத்துடன் பேசுறேன். இப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் அன்றைக்கு டெப்டி சிஎம் இருந்தாரு. திமுக ஆட்சியுடைய இந்த போதை பழக்க வழக்கம் இந்த 100 நாள்ல ஏற்படுத்த முடியாது. இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். திமுக ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு செயல்பட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி விளக்கம். சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜிடம் கேட்டாலே திமுக ஆட்சியில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை கூறுவார் என்றும் பதில். ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டுல எங்களுடைய தலைவர் அவர்கள் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு என்ற இலக்கோடு EBCID என்ற புதிய பிரிவை உருவாக்கினவர் எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அன்றைய முதலமைச்சர் அவர்கள். கூடுதல் தகவல் தேவைப்பட்டாலோ திரு அமல்ராஜ் IPS அவர்கள் கிட்ட இந்த அரசு கேட்டுச்சுன்னா அவரே இந்த தகவல்களை தெளிவா எடுத்து கொடுத்துருவார். சட்டம் ஒழுங்கு போதைப் பொருள் தடுப்புக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் அவைக்கு வரவில்லை என உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு. அமைச்சர்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. அரசு பத்தி எந்த ஒரு விளக்கத்தை கேட்டாலும் எந்திரிச்சு சொல்வதற்கு அதிகாரம் உண்டு. ஆனால் இந்த அரசுல அந்தந்த துறை அமைச்சர்கள் அந்தந்த துறைக்கான பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு உதாரணத்திற்கு சட்டம் ஒழுங்கை பத்தி பேசிட்டு இருக்கோம், போதைப் பொருள் தடுப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் யார் என்பது மக்களுக்கு தெரியும். அந்த அமைச்சர் இன்னைக்கு அவைக்கு வரவே இல்லை. அதற்கான பதிலையும் அவர் சொல்லவே இல்லை. கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் அரசு கொடுத்த விளக்கம் முறையாக இல்லை என கூறி திமுக வெளிநடப்பு. கோவை திருவொற்றியூர் மாணவர்கள் கொலை தொடர்பாக அமைச்சர்களின் விளக்கம் முறையாக இல்லை என குற்றச்சாட்டு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்து கண்ணிய குறைவாக அமைச்சர் ரஞ்சித்குமார் பேசியதாக திமுகவினர் குற்றச்சாட்டு.
அமைச்சர் சார்பில் தாம் மன்னிப்பு கேட்பதாக கூறிய முதல்வர் விஜய். உங்கள் தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் உளுந்தூர்பேட்டையில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு. தீபம் ஏந்தி ராம்வாக் சென்ற திருமாவளவன். இதுவரை ஆளுங்கட்சியோடு இருந்தோம், இனி நாமே ஆளுங்கட்சியாக வேண்டும். உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் உரை. நாம் இப்போது அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்கிறோம். இனி வருங்காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் தமிழகத்தின் ஆளுங்கட்சியாக வளர வேண்டும். இத்தனை காலம் ஆளுங்கட்சியோடு நாம் கூட்டணி வைத்தோம். திமுக ஆளும் கட்சி, அதிமுக ஆளும் கட்சி, காங்கிரஸ் ஆளும் கட்சி, விடுதலை சிறுத்தைகளும் ஆளும் கட்சியாக பரிணமிக்கும். தாவேகவுடன் கூட்டணியில் இருக்கிறது விசிக. உளுந்தூர்பேட்டை மாநாட்டில் முதல் முறையாக அறிவித்தார் திருமாவளவன். இன்றைக்கு ஆளுகிற முதலமைச்சர் அன்பு சகோதரர் ஜோசப் விஜய் அவர்களோடு நாம் கூட்டணி வைத்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளும் தமிழக வெற்றி கழகமும் இன்னைக்கு இந்த களத்தில், தமிழ் அரசியல் களத்தில் இணைந்தே பயணிக்கும். விசிக மாநாட்டில் அச்சமூட்டும் அளவுக்கு நெரிசல், பேச முடியாத நிலை இருப்பதாக கூறி உரையை சுருக்கமாக முடித்துக் கொண்ட திருமாவளவன். இங்கே அரங்கத்தில் இருக்கிற கும்பலை விடவும், கூட்டத்தை விடவும், சிறுத்தைகளை விடவும் வெளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகள் திரண்டு இருக்கிறார்கள். உங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்கிற வகையில் நான் உங்களிடையே நீண்ட நேரம் பேச விரும்பியும் இந்த இக்கட்டான நிலையில் பேச இயலாத நிலையில் இருக்கிறேன். விசிக மாநாட்டு மேடையில் தொண்டர்கள் திரளாக ஏறியதால் சலசலப்பு. தொண்டர்களை கண்டித்த திருமாவளவன். தம்பி, நீ கொடி ஆட்டு இந்த போத கீழே இறங்க. இந்த லைட்டை கையில புடிச்சுக்கிறோட கரண்ட கையில புடிச்சு கீழே இறங்குங்க. தம்பி, நீங்க 5 பேர் தான். 1 2 3 4 5 6 7 8 பேர் தான் இருக்கீங்க. கீழே இறங்குங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநாட்டில் தொண்டர்கள் மத்தியில் சிக்கிக் கொண்ட திருமாவளவன் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஓய்வுக்கு பிறகு சிரமத்துடன் மேடையிலிருந்து வெளியேறினார். வளர்ச்சி திட்டங்கள் குறிப்பிட்ட ஒரு மாநிலம் அல்லது நகரத்தை மையப்படுத்தாமல் நாடு முழுவதும் சமமாக பகிரப்பட வேண்டும். முக்கிய நிகழ்வுகள் மற்றும் திட்டங்கள் குஜராத்தில் மட்டுமே குவிக்கப்படக்கூடாது என பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் ஏன் நீர் திறந்துவிடவில்லை?
காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வழக்கில் கர்நாடகாவுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. காவிரியில் உபரி நீரை மட்டுமே கர்நாடகா திறந்ததாக தமிழக அரசு வாதம். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கர்நாடகா செயல்படுத்தவில்லை என்றும் குற்றச்சாட்டு. கர்நாடகாவில் தற்போது மழை அளவு நல்ல நிலையில் இருப்பதால் காவிரி வழக்கை அடுத்த வாரம் விசாரிப்பதாக தெரிவித்த நீதிபதிகள், அதுவரை காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவு. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 12,000 கனஅடியாக அதிகரிப்பு. அணையின் நீர்மட்டம் 82.13 அடியாக உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி. இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான் என கருத்து தெரிவித்த குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், மேட்டூர் அணை விரைவில் நிரம்பும் எனவும் நம்பிக்கை. இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். விரைவிலேயே நம்முடைய மேட்டூர் அணை நிரம்பும் 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 அதனுடைய 120 அடியை தொடும். தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் பேச்சுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். கர்நாடகா சென்று காங்கிரஸ் அரசிடம் பேசி தமிழகத்திற்கு காவிரி நீர் கிடைக்க ஏற்பாடு செய்யுமாறு சாடல். தமிழகத்தில் அமலுக்கு வந்தது ஆன்லைன் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் நடைமுறை. சென்னை தலைமைச் செயலகத்தில் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர் விஜய். சென்னை எழும்பூரிலிருந்து ராமேஸ்வரம் திருச்செந்தூருக்கு இயக்கப்படும் ரயிலில் பெட்டிகள் மாற்றம். வரும் அக்டோபர் மாதம் முதல் பயணிகள் வசதிக்காக அதிநவீன LHP பெட்டிகளுடன் இயக்கப்படும் என அறிவிப்பு. தமிழகத்தில் நேற்று 7 இடங்களில் 100 டிகிரியை கடந்தது வெப்பநிலை. அதிகபட்சமாக திருச்சியில் 103.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவு. மதுரை மாநகர பகுதிகளை குளிர்வித்த இடியுடன் கூடிய கனமழை. காலை முதல் வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழையால் குளிர்ச்சியான சூழல். சென்னை மாதவரம், மூலக்கடை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று கனமழை. காலை முதல் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் திடீரென பெய்த மழையால் இதமான சூழல். செங்கல்பட்டு, விழுப்புரத்தில் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், நீலகிரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. மேட்டூரில் 600 மெகாவாட் அனல் மின் நிலையத்தில் மீண்டும் 545 மெகாவாட் அளவில் மின் உற்பத்தி தொடக்கம். காற்றாலை மின் உற்பத்தி குறைந்ததால் மின் தேவைக்கு ஏற்ப அனல் மின் நிலையத்தில் உற்பத்தி. தஞ்சாவூரில் வாக்குவாதத்தின் போது தன்னை தாக்கிய காவலர் மீது இளைஞர் பதில் தாக்குதல். இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தடுக்கும் நோக்கில் செயல்பட்டதாக காவல்துறை விளக்கம்.
மதுரையில் காவல்துறையின் தாக்குதலில் பூசாரி உயிரிழந்ததாக புகார். மேஜிஸ்ட்ரேட் விசாரணைக்கு உயர்நீதிமன்ற அமர்வு உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே பட்டியல் சமூக இளைஞர் கழுத்தறுத்து கொலை. குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை அருகே உறவினர்கள் மறியல். வீடு உள்ளிட்ட மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுயமாக பிரசவம் பார்ப்பது தண்டனைக்குரிய குற்றம். சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. இன்றைய சுகாதார சவால்களுக்கும் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப ஒரு நவீன, விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுய பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்ற புதிய பிரிவும் சேர்க்கப்படும். 70 வயதுக்கு மேற்பட்டோர் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை பெற முதியோர் காப்பீட்டு திட்டம். 2500 செவிலியர் பணியிடங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் அருண்ராஜ் அறிவிப்பு. தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு எவ்வித வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா உயர் சிகிச்சைகளை உறுதி செய்யும் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 2500 செவிலியர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு தற்போதைய தொகுப்பூதியத்தில் இருந்து காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் ரத்து. வருவாய்த்துறையினரை பாதுகாக்க தனி சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். இனி வரி வாங்குவதே இல்லை, நிலவரியே இருக்காது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள் அவர்தம் கடமைகளை மேற்கொள்ளும் போது தாக்குதலுக்குள்ளாவதை தடுத்து சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும். சட்டமன்றத்திற்கு சபாநாயகர் தான் தலைவரை தவிர முதல்வர் அல்ல என ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. முதல்வர் வரும்போது எழுந்து நிற்பது கட்டாயமில்லை என கூறி விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த சபாநாயகர். அவைக்கு பேரவைத் தலைவர் அவர்கள்தான் தலைவர். அதே நேரத்தில் புதிய மரபாக மாண்புமிகு முதலமைச்சர் வரும்பொழுது எழுந்து நிற்க வேண்டும் என்றால் இந்த அவைக்குள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் வரும்போதும் அனைத்து உறுப்பினர்களும் எழுந்து நிற்க வேண்டுமா? முதலமைச்சர் வருகிற போதோ எதிர்க்கட்சி தலைவர் வருகிற போதோ எழுந்து நின்று மரியாதை தெரிவிக்க வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. அவரோடு கொடுக்க வேண்டிய மரியாதையை தங்கள் மனதிற்கு ஏற்ப அவர் கொடுப்பது அவருடைய உரிமை, அதன்படி செய்து கொள்ளலாம். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் இறால் பண்ணைகளால் ஏற்படும் பாதிப்புகள். சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிபுணர் குழுவின் அறிக்கை தாக்கல். தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு போர்க்கால அடிப்படையில் பணி நியமனம் வழங்க வலியுறுத்தல். திருப்பத்தூரில் கண்களில் சிவப்பு ரிப்பன் கட்டி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்து இடைநிலை ஆசிரியர்கள் நூதன போராட்டம். நெல்லையில் உரம், பூச்சி மருந்துகளின் விலை உயர்வை ரத்து செய்ய கோரி ஆட்சியர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். மனுக்களை சாலையில் கொட்டியும் மதுபான கூடத்தில் வேலை கேட்டும் விவசாயிகள் போராட்டம். குறைங்க, நெல்லுவையை கூட்டுங்க. இந்த ரெண்டும் செய்யாத பட்சத்துல எங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு இன்னைக்கு தமிழக அரசு எங்க பார்த்தாலும் மதுபான கடைகளை திறந்து வச்சிருக்கு. அந்த மதுபான கடைகளுக்கு நாங்க மதுபானம் தயாரிச்சு கொடுப்போம். அதுக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு பெருமிஷனை கொடுங்க. உங்க அனுமதியோட நாங்க செஞ்சிட்டோம்னா நாங்களும் நல்லா இருப்போம்.
அடுத்து வந்து உணவு பஞ்சம் ஏற்படாம நீங்களே வந்து பாத்துக்குவாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் கொளத்தூர் கிராமத்தில் தனியார் கல்குவாரியை மூடக்கோரி மக்கள் ஆர்ப்பாட்டம். காற்று மாசு ஏற்படுவதாக கூறி கல்குவாரியின் லாரிகளை சிறைபிடித்து போராட்டம். தூத்துக்குடியில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போன தஞ்சாவூர் மீனவரை தேடும் பணி தீவிரம். 2வது நாளாக 3 விசைப்படகுகளில் சக மீனவர்கள் தேடி வரும் நிலையில் மீனவர் கிராமத்தில் நீடிக்கும் சோகம். ராமநாதபுரம் மாவட்டம் மொட்டையின் வலசை கிராமத்தில் பேருந்து வசதி கோரி ஆட்சியரிடம் மக்கள் மனு. பேருந்துகளை இயக்காவிடில் குடும்ப அட்டைகள், அரசு ஆவணங்களை ஒப்படைக்க இருப்பதாகவும் எச்சரிக்கை. வாணியம்பாடி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் திறந்த வெளியில் இயற்கை உபாதையை கழிக்க வேண்டிய அவலம் இருப்பதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. விரைவில் கழிப்பறை கட்டித்தரப்படும் என வட்டார கல்வி அலுவலர் உறுதி. தேனியில் தமிழ்நாடு ஊர்காவல் படையினரின் விளையாட்டுப் போட்டிகளுக்கான லட்சணை வெளியீடு. அரண் 26 என்ற லட்சணையை ஊர்காவல் படைப்பிரிவு தலைவரும் ஐஜியுமான ஜெயஸ்ரீ வெளியிட்டார். டெல்லி அருகே பட்டத்தின் மாஞ்சானூல் கழுத்தை அறுத்ததால் பலியான டெலிவரி ஊழியர். டெல்லி மீரட் விரைவு சாலையில் இருசக்கர வாகனத்திற்கு சென்றபோது நேர்ந்த துயரம். பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புக்கு நிதி திரட்டிய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நபர் கைது. மதரசா பெயரில் நன்கொடை வசூலித்து பயங்கரவாதிகளுக்கு உதவியது விசாரணையில் அம்பலம்.